5300 வருடங்களுக்கு முன்பு எவ்வாறு நமது முன்னோர்கள் இரும்பு பொருட்களை உற்பத்தி செய்தார்கள் என்ற கேள்வி உங்களுக்கு இருக்கலாம். இதற்கு பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பத்தின் பெயர் ப்ளூமரி. சிமினி என்று சொல்லக்கூடிய புகைப்போக்கி போன்று உயரமான ஒரு அமைப்பை களிமண் மற்றும் கற்களால் உருவாக்கி அதன் அடிப்பகுதியில் சிறிய ஓட்டை வழியாக காற்றை உள்ளே செலுத்தக்கூடிய அமைப்பை செய்து வைப்பார்கள். இரும்பை பிரித்தெடுக்க மரத்தை எரித்து உருவாக்கப்பட்ட சார்கோல் எனப்படும் கரித்துகள்களும் இரும்பு தாது பொருட்களும் தேவைப்படும். முதலில் நெருப்பை மூட்டி வெப்பத்தை அதிகரிப்பார்கள். ஒரு கட்டத்தில் கரியையும் இரும்பு தாது பொருட்களையும் சம அளவில் சிறிது சிறிதாக சேர்த்துக் கொண்டே வருவார்கள். தொடர்ந்து பொறுமையாக காற்றை இதற்குள் அனுப்புவார்கள். குறைந்த அளவு காற்று வீசப்படுவதனால் கரி முழுவதும் எரியாமல் கார்பன் மோனாக்சைடு என்று புகையை உருவாக்கும். இவ்வாறு உருவாகும் அந்த கார்பன் மோனாக்சைடு தாது பொருளான இரும்பு ஆக்சைடில் உள்ள ஆக்சிஜனோடு சேர்ந்து அதனை பிரித்து இரும்பை தனியாக விட்டுவிடும். இரும்புகள் ஒன்றோடு ஒன்று இணைய ஆரம்பித்துவிடும். வெப்பத்தின் காரணமாக இந்த தாது பொருட்களில் உள்ள மற்ற பொருட்கள் அடியில் கசடாக வெளியே வந்துவிடும். இதனை தொடர்ந்து பல மணி நேரம் முதல் பல நாட்கள் வரை செய்து கொண்டே வருவார்கள். இறுதியில் வரும் ப்ளூம் என்று சொல்லக்கூடிய இந்த இரும்பு அடித்தால் நசுங்கக்கூடியது போன்று இருக்கும். இதனை எடுத்து மீண்டும் மீண்டும் அதனை வெப்பப்படுத்தி சுத்திகளால் பலமுறை அடித்து அதற்கு வலுவேற்றி தேவையான பொருட்களை செய்வார்கள். நம்மை சுற்றி இருக்கும் அறிவியலை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமா? அப்படி என்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.